அப்போது டுண்டுவன் என்கின்ற பாம்பு ஒரு பிராமணனுக்கு இத்துணை கோபம் ஆகாது, ஹிம்சை ஆகாது, அஹிம்சவே நல்ல வழி என்று சொல்லுவதற்காக ஜனமேஜயன் யாகத்தை சொல்லும்போது ஆஸ்திகர் என்னும் ரிஷியை பற்றியும் உத்தங்கர் என்னும் ரிஷியை பற்றியும் சொல்லுவதை அனுபவித்தோம். அது ஆன கையோட சரி பாம்புகள்னு சொல்ல ஆரம்பிச்சாச்சே, அந்த இடத்துல தக்ஷகன்னு விவரிக்க ஆரம்பிச்சுட்டாச்சே, இவாள்லாம் யாரு என்று கேட்டால் கஷ்யப பிரஜாபதிக்கு கத்ரு வினதா பத்னிகள் சரித்திரத்திலேருந்து பார்த்துன்னு வந்து அருணனின் அந்த பிரவேசம், கருடனின் முக்கியத்துவத்தை அனுபவித்தோம். அது ஆன பிறகு ரொம்ப முக்கியம் என்னென்னா, கருடனின் சரித்திரத்திலேயே அந்த வினதாவானவள் என்னவெல்லாம் அந்த கருடனுக்காக செய்தாள், ஆனால் அவளே தான் தாசியாக இருந்தாள். தாசியாக இருந்த அந்த வினதையை எப்படி மீட்டான் கருடன், அதற்காக அமிர்த கலசத்தை எடுத்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வைகுண்டம் போகணும், தேவலோகம் போகணும். போகிற வழியில தான் பசி தீர்வதற்காக என்ன செய்தான், அப்போதுதான் ஒரு கிராட்டர்களின் கூட்டத்தை விழுங்கினான். அதில் ஒரே ஒரு பிராமணனையும் அவனுடைய பத்னியையும் பிழக்கச் செய்தான். அடுத்தது சுப்ரதீகன் விபாவசூன்னு 2 பேர் ஆனையும் ஆமையுமாக மாற அவர்களையும் புஜித்தான். வாலகில்யர்களை காத்தான். வாலகில்யர்களின் பெயர்களால் கருடன் என்னும் பெயரை பெற்றான். இந்திரனை ஜெயிச்சபடியால் அந்த சமயத்தில் வஜ்ராயுதத்துக்கிட்ட தோத்து போன மாதிரி இருந்தார், ஆனால் மொத்தத்தில் இந்திரனை ஜெயிச்சார். அதனால் சுபர்ணன் என்கின்ற பெயரை பெற்றான். அதே சமயத்தில் இது ஒரு பக்கம் ஆயிண்டு வருது, அந்த அமிர்த கலசத்தை பூமியில் கொண்டு வச்சுருவேன்னு சொன்னார், அதை தர்பையில் கொண்டு வைக்கிறார். இந்த இடத்துல விட்டுருக்கோம். என்னென்னா பூமியில் வந்து அந்த கத்ருக்கிட்ட சொல்லணும், அம்மா இந்த அமிர்த கலச பாத்திரத்தை கொண்டு வந்தாச்சு. இந்த அமிர்த கலசம்னு வரும்போது ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த அமிர்த கலசம்ங்கிறது கருடனுக்கு பண்ணக்கூடிய ஒரு பிரசாதம்னு நேற்று பார்த்தோம். ஆனால் இது புராணங்களில் சொல்லும்போது அமிர்த கலசம் பிரசாதம் மாதிரி சொல்லலை, அது ஒரு பானம் மாதிரி சொல்கிறா. அதை நம்ம சலச்சித்திரங்களில் பார்த்தாலும் தேவர்கள்லாம் அதை பருகினா எதற்காக பருகினா, எதற்காக அமிர்தம் என்ன, அமிர்தம் சாப்பிட்டா இப்போ என்ன கிடைக்கும், அமரத்துவம் கிடைக்கும். அமரத்துவம்னா மிருத்யுவே இல்லாத தன்மை. ஒன்றே ஒன்று கேட்குறேன், மிருத்யு இல்லாத தன்மை இருக்குமா? இல்லை. ஏன்னா நம்ம பிரம்மாக்கே அது சொல்கிறது இல்லை. பிரம்மா இருக்கார் இல்லையா, சமஷ்டி சிருஷ்டி பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ நம்ம சங்கல்பம் பண்ணிக்கும் போதே அத்ய பிரம்மணான்னு தான் சொல்கிறோம். இப்போ ஒரே ஒரு பிரம்மா, மரணமே இல்லாத பிரம்மா, பிறப்பே இல்லாத பிரம்மா இருந்திருந்தார்னு வச்சுக்கோங்க, நம்ம அத்ய பிரம்மணா சொல்லவே வேண்டாம். அத்ய பிரம்மணான்னா இப்போ இருக்கக்கூடிய பிரம்மான்னு அர்த்தம். அப்படின்னா எப்போ இப்போன்னு சொல்கிறோமோ அப்போன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா, இனிமேல்னு ஒன்று இருக்கணும் இல்லையா. எப்போ இப்போன்னு சொல்கிறோமோ இப்போ இருக்கிறவர் அப்போ இல்லைங்கிறது ஆயிடுறதா, எப்போ இப்போன்னு சொல்கிறோமோ அப்புறம் வரப்போகிறவர் இவர் இல்லைன்னு ஆயிடுறதா. எப்போ அப்போ இப்போ அப்புறம் இருக்கோ, பிரம்மாவுக்கே மரணத்துவம் இருக்கும்போது தேவர்களுக்கெல்லாம் இருக்காதா? முதல் கேள்வி. நம்ம புராணங்கள்லேயே எப்படி இருக்குது, பிரம்மா கிட்ட அசுரர்கள்லாம் ஆசுதோஷிங்கிறதுக்காக தவம் பண்ணுவா. பிரத்யக்ஷமாவார் அன்னவாகனத்தில், என்ன வேணும்னு கேட்பார். எனக்கு சாவே இல்லாத ஒரு வரத்தை கொடும்பார். அதுக்கு பிரம்மா ரொம்ப சுலபமாக சொல்லிவிடுவார், அந்த வரமே எங்கிட்ட இல்லை, எனக்கு முதல்ல இருந்தால் தானே நான் உம்மிடத்தை கொடுக்க, வேறு விதமாக வரத்தை கேளும்பர். அப்போ அசுரன் வேறு விதமாக உள்ளே சாகப்படாது, வெளியில் சாகப்படாது, இருக்கிறத சாகப்படாது, இப்படிலாம் வேறு விதமாக கேட்டு பெற்றுக்கொண்டதாக தான் நம்ம புராணங்களில் பார்க்குறோம். எப்பேற்பட்ட புராணங்கள்லேயும் அப்படி தான் இருக்குது. ஒன்று, பிரம்மாவுக்கே சிருஷ்டித்வம் செய்தாலும் பிறப்பு இறப்பு இருக்குது. பிறப்பை பற்றி எங்கே சொல்லியிருக்கு, ஸ்ரீமத் பாகவதத்தில். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, அதில் பெருமாளின் நாபியிலேருந்து ஒரு தண்டில் ஒரு தாமரையில் பிரம்மா வந்தார். இப்போ பிரம்மா முதல்ல பகவான் நாராயணன் பிரம்மாவை சிருஷ்டிச்சாச்சு. இப்போ குழந்தை பிரம்மாவுக்கு தெரியல யார் தன்னை சிருஷ்டிச்சா, எங்கேருந்து சிருஷ்டிச்சான். அப்போ ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு பிரஷ்னம் சுகபிரம்மம் எழுப்புறார். அப்போது ஒரு அஷரீரி வாக்கு சொல்கிறது, 16வது எழுத்தையும் 21வது எழுத்தையும் சேர்த்து பார் அப்படிங்கிறது ஸ்லோகம். இந்த மகாபாரதத்தில் மட்டும் எண்ணிக்கை இல்லை, பாகவதத்துலேயும் வரும். ஸ்லோகத்தில் என்னென்னா, டேக் த 16th letter and the 21st letter together. க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட த ந த த த த ந வருதா. த, இந்த முதல் த இருக்கு இல்லையா, அதுதான் 16வது அக்ஷரம். த த த த ந ப 21வது அக்ஷரம். த ப, தபம் ஷை, தபஸ்வாத்தியாய நிரதம் ஆரம்பிக்கிறதே ஸ்ரீமத் ராமாயணம். தபம் ஷைன்னு சொல்லிடுறது. பிரம்மா தவம் பண்ணுறார்.
இந்த நம்ம ரொம்ப உயரமான மாடியில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ 21வது மாடி ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், 21வது மாடியில் தங்க வச்சுட்றா. இப்போ கீழே பார்க்குறதுக்கே கொஞ்ச நாள் பயமாக இருக்கும். அப்போ எதுக்கு நமக்கு பிடிக்கோல்? அப்போ என்ன பண்ணுவோம், அந்த கிரில்ஸை பிடிச்சிட்டு பால்கனியில் இப்படி எட்டி பார்க்குற மாதிரி பார்ப்போம். பிரம்மாவுக்கும் அதே நிலை. தாமரையில் இருக்கார், தாமரையின் இதழ்களை பிடிச்சுட்டு இருக்கார், பிடிச்சிட்டு கீழே பார்க்குறார். அதோ பாதாளமாக கண்ணங்கரையில்னு தெரியுது. அப்புறம் என்ன பண்ணார், தாமரையின் இதழை கொண்டே நழுவி 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 வந்து தண்டில் உட்காந்துட்டார். சின்ன குழந்தைகள்லாம் கன்னடத்தில் ஜாராபண்டேன்னு சொல்லுவோம். ஜாராபண்டேன்னா இந்த ஃபால் ஸ்லைடு மாதிரி இருக்குது பாருங்க, அந்த மாதிரி பிரம்மா அப்படியே அந்த தண்டில் வந்துட்டே இருந்தார். வந்தால் என்ன கண்டுபிடிக்கணும், தண்டு எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும். அவர் வந்துட்டே இருந்தார், எங்கே ஆரம்பிச்சதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படி வழிக்கிண்டு வருத்துக்குள்ளேயே பல சதுர்யுகங்கள் கடந்து விட்டோம். அப்படின்னா அது எங்கே ஆரம்பிச்சதுன்னே தெரியல. அப்போ இந்த ரிஷி மூலம்லாம் நம்ம பார்க்க வேண்டாம்னு இப்போ என்ன ஒரு கஷ்டம் பாருங்க, இவ்வளோ தூரம் இறங்கி வந்துவிட்டார். இப்போ ஏறி போனோம். எப்போவுமே அது ஒரு பெரிய கஷ்டம். நம்மளை எங்கேயாவது கொண்டு இறக்கிடுவா, இறக்கி மேலே பார்த்தா அது எங்கேயோ இருக்கும் படி. அதான் ஒன்றுமே இல்லை. ஷோலிங்கர் திருப்பதிலாம் ஏறும்போது பார்த்துட்டே இருப்பான். 300 படி ஆகிடுத்தா, இன்னும் 2000 தான் இருக்குது, இன்னும் 600 ஆகிடுத்தா, இன்னும் 1700 தான் இருக்குது. அது கணக்கு பண்ணிகிட்டே போவா. அந்த மாதிரி பிரம்மா போயிட்டார். பிரம்மாவுக்கும் பிறப்புண்டு, பிரம்மாவும் மாறிண்டே இருக்கார், அமரர்களும் மாறுவா. பின்ன எப்படி அமிர்தம் சாப்பிட்டா அமரத்துவம் கிடைக்கும்னு சொன்னால் தெரியலை. இது உங்கள் பேரம் பேத்தி கேட்கலாம், பாட்டி யூ சே தட் எவ்ரி ஒன் ஹூ இஸ் பார்ன் ஷுட் டை, தென் ஹவு அலோன் தேவாஸ் கேன் சர்வை வித்தவுட் டெத் அப்படின்னு அது கேட்கும். இதுக்கு என்ன பதில் தெரியுமோ? எப்போவுமே நம்ம இண்டியன்ஸ், இது அடியன் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு பதில், இது ஓரளவுக்கு புராணத்தில் அப்படி சொல்லியிருக்கா. இதை இக்காலகட்டத்துக்கு புரிகிறாப்பில் சொல்கிறேன். நம்ம பாரத தேசம்ங்கிறது பிராச்சீன பாரத தேசம். இப்போ நீங்கள் ஸ்ரீலங்கா, மயான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், பார்ட்ஸ் ஆஃப் சைனா எல்லாமே ஒரு காலத்தில் பாரத கண்டமாக தானே இருந்தது. அப்பேற்பட்ட பரத கண்டத்தில் மக்களுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, we are all very dramatic. நம்ம பேச்சே நீங்கள் பார்த்தேன்னா, வந்துட்டாளா அவாளா எப்போ, இப்போ நீங்கள் வேறு நாட்டுக்கு போய் பாருங்கோ, அவள் இவ்வளோலாம் அழட்டிக்கவே மாட்டாள். ஓ ஐ டோன்ட் நோ, ஸோ வாட். நம்மளால இத்தனை நாளைக்கு அதுக்கு ஒரு 10 நவரசங்களையும் காமிச்சிருப்போம். எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இண்டியன்ஸ் ஆர் ப்ரோன் டு பி வெரி ட்ரமாட்டிக். ஒன்றும் கண்கள் நமக்கு பேசும். இப்போ சீன தேசத்தில் அந்த வழி இல்லை, அவளுக்கு இல்லை பேச முடியாது, ஆனால் நமக்கு இருக்குது பேசுகிறோம். அதனால் கண்கள் இருக்குது பேசுகிறோம். குரலில் ஆட்டம் காண்பிக்கலாம். ஒன்றுமே இல்லை, பாட்டு பாடும்போதே கஞ்சதளயதக்ஷி கமாக்ஷி கஞ்சதளய தாமரேன்னு வார்த்தை கஞ்சதளம்னு வரும்போது என் குரல் எப்படி மாறுறது பாருங்க. எதுக்கு நான் இது சொல்ல வந்தேன்னா, குரலில் நமக்கு ஆர்டிகுலேஷன் இருக்குது, கண்ணில் இருக்குது, கையில் இருக்குது. இதெல்லாம் ஹனுமார் பேசும்போது ராமர் சொல்கிறார், நான் ருக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணா நா சாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும் நூனம் வியாக்கரணம் கிருத்ஸ்னம் அனேன பகுதாஸ்ருதம் பகுவியாஹரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம் அவிஸ்தரம் அசந்திக்தம் அத்ருதம் அவிலம்பிதம் உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே சம்ஸ்கார கிரமசம்பன்னாம் உத்ருதாம் அவிலம்பிதாம் உச்சாரயதி கல்யாணீம் வாச்சம் ஹிருதயஹாரிணீம்னு கிஷ்கிந்தா காண்டத்தில் வால்மீகி ராமனின் வாயிலாக லக்ஷ்மணனை பார்த்து ஹனுமானின் பேச்சு சாமர்த்தியத்தை பற்றி விவரிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இவை. இதுலேருந்து என்ன தெரியுது, பேச்சில் கை பயன்படுத்தலாம், குரலை பயன்படுத்தலாம், கண்ணை பயன்படுத்தலாம். இது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட், பாரத தேசத்தில் பெரும்பாலான கிரந்தங்கள் காவிய ரூபமாக தான் இருக்குது. நீங்கள் பாருங்க, ராமாயணம் காவியம் இல்லையா, முழுக்க முழுக்க பொயட்ரி. மகாபாரதம் காவியம், புராணங்கள் காவியம். எங்கேயோ மிஞ்சி 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 நடுவில் ஒரு கத்தியம் மாட்டிக்கும். கத்தியம்ங்கிறது ப்ரோஸ், கத்தியம் எங்கேயாவது மாட்டிக்கும். இந்த காவியத்துக்கு ஆங்கிலத்தில் பொயட்ரின்னு பேர். இந்த காவியத்தில் என்ன ஒரு சிறப்புனா, சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக சொல்கிறது காவியத்துக்கு பெருமை. ஒன்றுமே இல்லை, அந்த காலத்து தீபாவளி, இந்த கல்கி தீபாவளி மலர்னு ஒன்று வரும். நீங்கள்லாம் படிக்கிறீங்களா, படிச்சிருந்தேலாம் தெரியல, அது வரும். பங்கஜம் தன்னுடைய மருமகளான ஹேமாவை வெகுண்டாள். ஹேமா தன் புடவை தலப்பால் தன்னுடைய கண்ணீரை துடைத்தாள். அந்த புடவை தலைப்பை பிழிந்தாள். அதுவே ஒரு குளமாக மாறிவிட்டது. எங்க நடக்குமா?
முதல்ல மாமியாரால் மருமகளை வெய்ய முடியுமா இப்போ? அது ஒன்றும். ரெண்டாவது அவள் அழுது பிழிஞ்சு அது தடாகமாக மாறிடுதான். அப்படின்னா எங்கள் தமிழகத்தில் எல்லாரையும் அழ வச்சே நாங்கள் தண்ணி வாங்கிட்டுருவோம் இல்லையா? நீங்கள் 10 பேர் வாங்கோ அழுங்கோ, எங்களுக்கு இப்போ மழையே பார்க்க வேண்டாமே, மழை காணும் பூமினே இருக்க வேண்டாம், அழ வச்சேன். இது என்ன அர்த்தம்? இதுக்கு ஹைப்பர் போலேன்னு பேர். அதாவது சின்ன விஷயத்தை பெருசாக காமிக்கிறது. ஒன்றுமே இல்லை. அம்மா தம் பெண்ணோட போகிறா. பெண், அம்மா நான் கார் வாங்கியிருக்கேன், என் பக்கத்தில் நீ உட்காந்துக்கூட பெல்ட்டு போட்டுக்கோ அப்படிங்கிறா. பெண் அம்மா உட்காந்துக்கிறா. ஒரு 1/2 மணி நேரம் சுற்றி முடிச்சுட்டு வரா. பக்கத்து வீட்டு மாமி கேட்குறா, ஏண்டி உன் பொண்ணு எப்படி ஓட்டினாளா? பறந்தா. அர்த்தம் என்ன? ஓட்டினா பறந்தா மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம பறந்தா மாதிரின்னு சொல்ல, பறந்தான்னு விட்டோம். இதுதான் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாஜரேஷன். அந்த மாதிரி ஒரு பானம் இருந்திருக்கும் அந்த காலத்தில். அந்த பானத்தை பருகினால் உங்கள் ஸ்கின் ரிங்கிள்ஸ் வராமல் இருந்திருக்கும். இப்போவும் கிடைக்கிறதே ஆன்டி ஏஜிங் க்ரீம், ஆன்டி ரிங்கிள் க்ரீம், இதை போட்டுட்டா அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டே இருக்குது. இப்படி தடவி விட்டுவிட்டு மேலே இப்படி ஏற்றுவா, அந்த சுருக்கங்கள்லாம் குறையும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒன்றுமே இல்லை. வயசு காண்பிக்கப்படாதுங்கிறதுக்காக விதவிதமான நிறங்கள்லாம் விற்கிறது பாருங்க, அதை பூசிண்டா கூட அப்படியே என்றைக்குமே என்றும் குன்றாத இளமையோடு கூடிய பானுகு என்கின்ற நாமத்தோடு இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஸ்வரூபத்தோடு திவ்யமங்கள விக்கிரகத்தோடு கூடியவர் சொல்லிடலாம். அவரை பார்த்தாலே அப்படியே பெருமாள் அவர் இவர்கிட்ட எப்படி அழகாக இருக்கணும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இப்போ அழகு சாதனங்கள் வந்துடுத்தோ. நகங்களை எப்படி சுத்தம் பண்ணிக்கலாம், நகங்களை எப்படி வச்சுக்கலாம். கை நகம் மட்டும் இல்லை, திருப்பாதங்கள் இருக்கு பாருங்கோ, பாதங்கள் என் கண்ணினுள்ளனவு ஒக்கின்னதேன்னு ஆழ்வார். அந்த மாதிரி அப்பேற்பட்ட தாமரை பாதங்களுடைய நகங்கள் சுத்தம் பண்ண வழி, முடிய நன்னா தீர்மானம் பண்ணிக்கிறதுக்கு வழி, அந்த கண்ணுக்கு கீழே ஏதோ கருப்பு வளையம் இருக்குமாமே அதை எடுப்பதற்கு வழி. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? இன்னொருத்தருக்கு நம்ம வயசு தெரியப்படாது, இன்னொருத்தருக்கு நம்ம வைகுண்டலோக மணிமண்டப மார்கதாயின்னு தெரியப்படாது, நம்ம வைகுண்டம் போகிறதுக்கு டிக்கெட் வந்துடுத்தும் தெரியப்படாது. என்றைக்குமே இவர் ஆச்சரியமான திருமேனியோடு இருக்கணும்னு இதெல்லாம் சாதனங்கள் இருக்கா? அதே மாதிரி தான் தேவர்கள். நீங்கள் பாருங்கோ, இந்திரன் வாயு இவர்கள்லாம் பார்த்தாலே சரித்திரத்தில் வரும்போது மேனகையோடு இவர் போனார், புஞ்சிகஸ்தலாவோட இவர் போனார். இத்தனை பெண்களோட போகணும்னா யூ ஷுட் மெயின்டைன் தட் பாடி. அதனால் அந்த காலத்தில் ஒரு பானம் இருந்திருக்கலாம், அதுக்கு அமிர்தம்னு பேர் இருந்து அதை சாப்பிட்டால் இறந்து போவோம், ஆனால் பார்ப்பதற்கு குன்றாத இளமை, தட் யூத் விச் நெவர் டிட்டியோரேட்ஸ், அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தான் அமிர்தம்னு பேரே ஒழிய அமிர்தத்தை சாப்பிட்டா மரணமே இல்லைங்கிற ஒரு விஷயம் நம்ம புராணத்தில் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வேதம் உபனிஷத்தே முழுக்க பரபிரம்மத்தை தவிர பாக்கி எல்லாத்துக்கும் ஜன்ம மரணங்கள் உண்டுன்னு தான் சாஸ்திரம். எதுவுமே பரபிரம்மத்தை தவிர நிரந்தரம் கிடையாது. உண்டு. ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சொத்து, அந்த ஜீவாத்மா பகவானுக்கு சரீரம். அது ஸ்தூல தசையிலேருந்து சூக்ஷ்ம தசைக்கு வரும், சூக்ஷ்ம தசையிலேருந்து ஸ்தூல தசைக்கு வரும். ஆனால் பகவான் ஒருவன்தான் சாஸ்வதம். அப்பேற்பட்ட அந்த அமிர்த கலசத்தை இந்த இந்திரன் கொடுக்க, இவரும் கருடன் தானும் அதை பெற்றுக்கொண்டு கத்ரு என்கின்ற சித்தி கிட்ட கொண்டு கொடுக்க, அவளும் அந்த பாண்ட் பேப்பர்லாம் திருப்பி கொடுத்துட்றா. இனிமே நீயும் தாசன் கிடையாது, உங்க அம்மாவும் தாசி கிடையாது சொல்லி கொடுத்துட்றா. நமஸ்காரம். In the coming months of November, December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. On the 1st of November, I have a keynote address at the Western Ghats Lit Fest. And in the evening, I've got a lecture on Bhajagovindam for Mahaperiva group at Mayflower Shakti Gardens. On the 2nd of November, I'm very delighted to be performing Sangeeta Katha Nrityam with Sangeetam Vidwan Aditya Madhavan, dance by Shruti Priya Vignesh, and the topic is Bhajagovindam, where I will be speaking at Naradagana Sabha. On the 15th of November, I will be giving a lecture on the lives and the works of Alvars for Bharati Vidya Bhavan in Bangalore. On the 29th of November, there is a mega event where I will be speaking on the 6 witnesses with 4 great musicians, Surya Gayatri, Spurti Rao, Vishruti and Swaratmika, with the dance by Smriti Sudhakar at the Music Academy.
30th of November, I will be speaking on Guru Guhananda in English, the contributions made by Mudduswami Dikshita at the Bengaluru Gayana Samaja. On the 5th of December at Hosur, Dasappa Kalyana Mantapam, I'll be talking on Bhajagovindam. On the 6th of December at Sri Yadugiri Yatiraja Matha in Malleshwaram, Bangalore on Sri Krishna Leela. On the 10th of December for Margari Maha Utsavam, the topic will be Pasurapadi Ramayanam with Anahita and Apurva. 11th of December at Bharati Vidya Bhavan, Ramanuja Charitram, a Harikatha with Anahita and Apurva. On the 12th of December, it's a closed door event for the Rotary Club of Madras East. 13th of December with Kiran and Nivi, it's a Harikatha on Kulashekar Alvar Vaibhavam at RK Convention Center in Mylapore. 14th of December, Shastra Satsang Vadapalani. Being the Narayaniyam day, it's a special lecture on Narayaniyam Enum Wonder. And 15th December at Sri Shankara Vidyashramam, conducted by Karnataka and Thiruvanmayur, it will be a Harikatha with Anahita and Apurva on Attigiri Varadar Vandar. And 16th of December at Bharatiya Vidya Bhavan for Karthik Fine Arts, it is Harikatha on Annamaya Charitram with Swaratmika. 17th of December at Shastra Satsang again, Vedanta Deshika Charitram Harikatha with Rangan Brothers from Melbourne. On the 18th of December at Bharat Kalachar, it's a Harikatha on Periyalvarum, Andalum with Rangan Brothers yet again at TP Road. 19th of December in the morning, Ramanuja Millennium Auditorium for Charsur Arts. We will be doing a Harikatha with Anahita and Apurva on Rama Bhaktiyum Vibhaktiyum. Followed by that, on the 19th of December at Karnataka Sangha School for Anusham Arts Academy, it will be a Harikatha on Ramanatakam of Arunachala Kavi with Swaratmika. And on the 20th of December in the morning for Parthasarathi Swami Sabha at Vidya Bharati Kalyana Mantapam, it will be a Upanyasam on Shatpadiyum, Saptapadiyum. And 20th of December evening, Naradagana Sabha, it is a beautiful Harikatha on Nari Shakti, Stri Shakti with Anahita and Apurva. 21st of December in the morning for Sharanalayam, Mahaperiyava Sharanalayam in Nanganallur, there will be a lecture on Shatpadiyum and Saptapadiyum. In the afternoon, it is an interview at the Tamil Virtual Academy Auditorium at Koturpuram on the Alvars. And then on 21st of December evening at Shoringanallur at Umadri Mahal, it will be a topic called Kamban Yenum Ramabhaktan. The same topic, Kamban Yenum Ramabhaktan, I will be speaking on the 22nd of December at Tirunelveli for Nellai Sangeeta Sabha. 23rd of December at Shivakasi for Vairam Meera Convention Center. On the 24th of December for Setupati School in Madurai, the same topic. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. And coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam Enum Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. On 1st of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.